உழைத்து சம்பாதிக்கிற கணவன், அது துஷ்பிரயோகம் பண்ணுகிற மனைவிமார்கள். அதேவேளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மனைவி, துஷ்பிரயோகம் பண்ணுகிற கணவன். 2 ஆண்டுகள் வெளிநாட்டுல வேலை செய்கிறார், வரும்போது வெறும் கையோடு வருகிறார். கேட்டா, நான் அவருக்கு தந்தேன், இவருக்கு தந்தேன், இவருக்கு தந்தேன், ஆனா கட்டின மனைவிக்கு ஒண்ணுமே கொடுக்கல. எப்படி இந்த மனைவி குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும்? திரும்ப சொல்கிறேன், பி லாயல். இந்த 3வது குறிப்பு, அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 13:7, சகலத்தையும் சகிக்கும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, ஆங்கிலத்தில் enduring all things. ஆரம்பத்தில் சொன்னேன், கவனிங்க, அந்த சகிப்புத்தன்மை கேளுங்கள். அது ஒரு வரம், அது ஒரு கிருபை. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சகித்து கொண்டு போனால் அவர் பலவீனமானவர் இல்லை. weakness is not a weakness. இந்த நாளிலே பலவற்றுக்காக ஜெபிக்கிறீங்க, வரங்களுக்காக, வல்லமைக்காக, கிருபைகளுக்காக, ஊழியத்தில பெயர் பெற வேண்டும், பிரஸ்தமா இருக்க வேண்டும், ஒரு பெரிய தலைவராக இருக்க வேண்டும், கிரேட் லீடர் அண்ட் ஃபெமிலியர் லீடர், அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவரின் சகிப்புத்தன்மை தாரும். இந்த நபரை சந்திக்க, இந்த நபரோடு கூட உறவாட, நபரோடு சேர்ந்து வாழ சகிப்புத்தன்மை தாங்க. நிச்சயமாய் அதை தருகிறவர், கவனியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் நினைவுறுத்துவார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை endure all things. கவனிங்க, loyalty stick out. அது அந்த உண்மை இருக்குமானால் அது பிரிக்கவே முடியாது. எனவே இந்த நாளில அந்த உண்மை இருக்குமானால் சகிப்புத்தன்மை ஒரு அனாதையா விடாது. குறித்துக் கொள்ளுங்கள், you will not be abandoned. அந்த சகிப்புத்தன்மை ஒரு நாளும் உங்களை தனியே விடாது, உங்களை அனாதையா இருக்க விடாது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் நம்புங்கள். தமிழ் விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்பும், சகலத்தையும் நம்பும். அடுத்த வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கிறது, சகலத்தையும் விசுவாசிக்கும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை hope all things. நிச்சயம் சொல்லுங்க, ஒரு நம்பிக்கை, என் வாழ்க்கை மாறும், என் கணவன் மாறுவார், என் மனைவி மாறுவார்கள். ஏனென்றால் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் கர்த்தர், உங்கள் கண்ணீரை பார்க்கிறவர் கர்த்தர், உங்கள் பெருமூச்சை பார்க்கிறவர் கர்த்தர். நீ கணவனா இருக்கலாம், உங்கள் பெருமூச்சை பார்க்கிறார். எத்தனையோ கணவர்கள் மனைவியினால் இன்னைக்கு மனநோயாக இருக்கிறார்கள், அது உண்மை. எத்தனையோ மனைவிகள் கணவனால் மனநோயாக இருக்கிறார்கள், அதுவும் நடக்கிறது, இதுவும் நடக்கிறது. நான் சொல்ல இந்த 3 காரியங்கள், bear all things, எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளுங்கள். 2வது, believe all things, நன்மையே நடக்கும், அழைத்தவர் கைவிடவே மாட்டார். 3வது, hope all things, ஒரு பெரிய நம்பிக்கையோடு வாழுங்கள். இன்றைக்கு எல்லாவற்றை என்றைக்கா ஒரு நாள் உடைய வாழ்க்கை